டியர் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்வு, சந்தோஷம். நேரடியாக மாணவிகளை பார்க்காமல் இருப்பது சற்று மனதுக்கு அர்த்தமளிப்பதாக இருந்தாலும், இதை போன்ற யூடியூபின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இனிமேல் தினசரி 1-2 12-11ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவர்களுக்காகவும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய குழந்தைகளுக்காகவும் வீடியோஸ் போடலாம் என்று நினைத்திருக்கிறேன். இயற்கையானது அருள் செய்தது என்றால் அதை தினசரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, எல்லோரும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். Now I like to give a brief idea regarding mutation theory. Biological evolution உயிரிய பரிணாமத்திலே சார்ல்ஸ் டார்வின் தியரி பார்த்தோம், லாமார்கிசம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மியூட்டேஷன் தியரி, திடீர் மாற்ற கோட்பாடு என்பதை பற்றி காணலாம் என்று இருக்கிறோம். திடீர் மாற்றம் அப்படின்னாலே எனக்கு கொம்பு முளைச்சுடுதுன்னா திடீர் மாற்றம், எனக்கு வாய் பெருசாகிடுதுன்னா திடீர் மாற்றம். ஸோ சடன் ஸ்பான்டேனியஸ் டிவியேஷன் ஃப்ரம் த வைல்ட் டைப் இஸ் செட் டு பி மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தின் பழைய வகையில் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டு புதியதாக ஒன்று தோன்றியது என்றால் அதனை திடீர் மாற்றம் என்று அழைப்பர். டெக்னிக்கலி சேஸ் சடன் random changes that occur in an organism and it is heritable. ஒரு உயிரினத்தில் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் அதை திடீர் மாற்றம் என்று அழைக்கலாம். நத்திங் பெர்மனன்ட் இன் த வேர்ல்ட் எக்ஸப்ட் சேஞ்ச். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமானது அல்ல, மாற்றத்தை தவிர என்று கூறுவார்கள். அதை போலவே இது திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். The term mutation coined by the scientist Hugo de Vries, திடீர் மாற்றம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர், புனைந்தவர் ஹியூகோ டி விரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஆவார். He reported mutation in the evening primrose plant Oenothera lamarckiana. இவர் திடீர் மாற்றம் அடைந்த வகைகளை அந்திமந்தாரை என்று அழைக்கப்படுகின்ற ஈனோதீரா லாமார்க்கியானா தாவரத்திலே கண்டுபிடித்தார். ஸோ ஈனோதீரா லாமார்க்கியானாவில் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருந்தது. அந்த வேரியேஷனுக்கு காரணம் என்ன? திடீர் மாற்றம் என்று அவர் கூறினார். ஸோ சடன் சேஞ்சஸ் அண்ட் லார்ஜ் வேரியேஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ். திடீர் மாற்றமும் மிகப்பெரிய வேறுபாடுகளுமே புதிய சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். Technically says origin of species due to mutation or variation due to recombination. திடீர் மாற்றத்தின் காரணமாகவோ அல்லது மறு சேர்க்கையின் காரணமாக புதிய வகைகள் தோன்றும். வேரியேஷன் எங்கே படிச்சிருப்பேன்? மியாசிஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல் படிக்கிறப்ப ரீகாம்பினேஷன் வரும், நியூ கேமிட் ஃபார்ம் ஆகும், புதிய கேமிட்டுகள் தோன்றும், புதிய வகைகள் தோன்றும். ஸோ எல்லாமே மியூட்டேஷன்னாலேயோ ஆர் ரீகாம்பினேஷன்னாலேயோ தான் திடீர் மாற்றத்தின் காரணமாகவோ அல்லது மறுசேர்க்கையின் காரணமாகவோ வேறுபாடுகள் தோன்றி இட் லீட்ஸ் டு ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ், புதிய உயிரினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். நிறையா டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் இருக்குது, அதை இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியூகோ டி விரிஸ் மியூட்டேஷனை ரிப்போர்ட் பண்ணது ஈனோதீரா லாமார்க்கியானா அந்திமந்தாரை தாவரம். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், தானாகவே நடக்கக்கூடிய நேச்சுரலி அக்கரிங் மியூட்டேஷன்ஸ் ஆர் நோன் as ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இயற்கையில் தாமாகவே நடைபெறக்கூடிய திடீர் மாற்றங்களை நாம் இயற்கை திடீர் மாற்றம் என்று அழைக்கிறோம். If it is induced by the mutagens, we are calling it as induced mutation. புறக்காரணிகளால் தூண்டப்பட்டு திடீர் மாற்றம் வந்தது என்றால் தூண்டப்பட்ட திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். Then somatic mutation occurring in the body cells, உடல் செல்களில் நடக்கக்கூடிய திடீர் மாற்றத்தை somatic உடல் செல் திடீர் மாற்றம் என்று அழைப்பர். The mutation takes place in the reproductive cells, இன செல்களில் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றத்தை இனச்செல் திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள்.
Then chromosomal mutation, change in the chromosome or mutation in the chromosome. குரோமோசோம்களின் அமைப்பில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் குரோமோசோமல் aberration, குரோமோசோம் ஒழுங்கு மாற்றங்கள் என்று அழைப்பார்கள். Then the mutation affect the biochemical activities of an organism. We are calling it as biochemical mutation. ஒரு உயிரினத்தின் உயிர் வேதி வினைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதை உயிர் வேதி திடீர் மாற்றங்கள் என்று அழைப்பர். The mutation causes death of an individual is said to be lethal. ஒரு உயிரினத்தின் இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய திடீர் மாற்றத்தை நாம் கொல்லி திடீர் மாற்றம் என்று அழைக்கிறோம். Dominant mutation, அதாவது ஓங்குதன்மையுள்ள திடீர் மாற்றம், which causes a change in the dominant gene. ஓங்குதன்மையுள்ள ஜீன்களில் மாற்றம் ஏற்படலாம், அது மாதிரி சொல்லுவா dominant gene mutation. Recessive mutation, ஒடுங்கு திடீர் மாற்றம் என்று கூறுவார்கள். It causes some effects on the recessive genes. ஒடுங்கு ஜீன்களில் மாற்றம் ஏற்படலாம். ஓங்கு ஜீன் ஒடுங்கு ஜீனாக மாறலாம், ஒடுங்கு ஜீன் ஓங்கு ஜீனாக மாறலாம். dominant gene becomes recessive or recessive become dominant, அதுவும் மியூட்டேஷன் சொல்லுவா. Mutation takes place in a nucleotide or a pair. We are calling it as gene or point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ திடீர் மாற்றம் ஏற்பட்டது என்றால் அதை ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். ஸோ சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மியூட்டேஷன் இஸ் அ சடன் சேஞ்ச், திடீரென ஏற்படக்கூடிய மாற்றம். இட் மே பி இன் த சொமேட்டிக் செல்ஸ் ஆர் இன் த கேமெட்டிக் செல்ஸ். உடல் செல்களில் நடைபெறலாம், இன செல்களில் நடைபெறலாம். த சொமேட்டிக் செல் மியூட்டேஷன்ஸ் ஆர் நான் ஹெரிட்டபிள். சொமேட்டிக் மியூட்டேஷன் உடல் செல் திடீர் மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. The gametic cell mutations are heritable. இன செல்களில் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். The mutation causes death, lethal mutation. இறப்பை உண்டாக்கக்கூடிய திடீர் மாற்றத்தை நாம் கொல்லி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். If it change the biochemical activities of an organism, biochemical mutation, உயிர் வேதி வினைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் உயிர் வேதி திடீர் மாற்றம் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன ரொம்ப முக்கியம், salient features of mutation. திடீர் மாற்றத்தின் சிறப்பு பண்புகள் என்ன? First point, mutations or the discontinuous variation transferred to subsequent generation. திடீர் மாற்றம் என்பது தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் என்று ஹியூகோ டீவரிசனால் அழைக்கப்பட்டது. இட் இஸ் ஹெரிட்டபிள், அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற திறனை பெற்றிருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர், மியூட்டேஷன் சடன் சேஞ்ச். சடன் சேஞ்ச் என்ன இருக்கும்? இட் மே பி டிஸ்கண்டினியூவஸ். சில வேரியேஷன் கண்டினியூவஸாக இருக்கும், தொடர்ச்சியான வேறுபாடுகள்னு சொல்லுவாள். டிஸ்கண்டினியூவஸ், சில வேரியேஷன் தொடர்ச்சி அற்று இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு ஹியூகோ டெவரஸ் இட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன், தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள். பட் இட் மே இன்ஹெரிட்டட் டு தி சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற சாத்தியக்கூறுகள் அதிகம். பாயிண்ட் நம்பர் 2, இன் நேச்சுரலி ப்ரீடிங் ஆர்கானிசம் மியூட்டேஷன்ஸ் அக்கரிங் ஃப்ரம் டைம் டு டைம். இயற்கையாகவே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் இனக்கூட்டத்தில் அப்பப்பொழுது திடீர் மாற்றமானது நடைபெற்று கொண்டிருக்கும். பார்த்தே கவனிங்கோ, இன் நேச்சுரலி ப்ரீடிங் ஆர்கானிசம்ஸ், இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் மியூட்டேஷன் அக்கரிங் ஃப்ரம் டைம் டு டைம், திடீர் மாற்றம் என்பது இந்த தொடர்ச்சியாக தாமாகவே இயற்கையாகவே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் என்னாகும் என்றால் அவ்வப்போது திடீர் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். இது முக்கியம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, there are no intermediate forms as they are full-fledged. திடீர் மாற்றம் என்பது முழுமையான ஒரு நிகழ்வாகும். நடுவிலே இடைப்பட்ட உயிரினங்கள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. So this point is very important. There are no intermediate forms as they are full-fledged. திடீர் மாற்றம் என்பது எப்பொழுதும் முழுமையாக நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமாக இடைப்பட்ட உயிரினங்கள் இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. The last pointers, they are strictly subjected to natural selection. They are strictly subjected to natural selection means திடீர் மாற்றம் இயற்கை தேர்விற்கு உட்பட்டது. This point is very important. நம்மளுக்கே தெரியும் நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வுன்னு படித்தோம் டார்வினிசம் படிக்கிறப்ப. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, மியூட்டேஷன்ஸ் ஆர் த டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன் ஹெரிட்டபிள், தொடர்ச்சியற்ற மாற்றங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் வேறுபாடுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நேச்சுரலி ப்ரீடிங் ஆர்கானிசம்ஸ் மியூட்டேஷன் அக்கரிங் ஃப்ரம் டைம் டு டைம், இயற்கையில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் அவ்வப்பொழுது திடீர் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும்.
there are no intermediate forms because the mutations are full-fledged. இடைப்பட்ட உயிரினங்கள் என்பது இதில் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறு அல்ல, சாத்தியக்கூறு இல்லை. ரீசன் என்னன்னா இது ஒரு முழுமையான நிகழ்வாகும். And the last one is they are strictly subjected to natural selection. திடீர் மாற்றம் என்பது இயற்கை தேர்விற்கு உட்பட்டது. இதான் நம்ம மியூட்டேஷனில் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் கஷ்டம் கிடையாது. இட்ஸ் அ ஈஸியர் கான்செப்ட். இது ஒரு தியரி, பயாலஜிக்கல் எவல்யூஷன், உயிரிய பரிணாமத்தில் வரக்கூடிய ஒன்று என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் a lot for hearing. Thank you.